ஏங்க நம்ம ஒரு ஓட்டு போட்டுட்டு 3 முதலமைச்சரை பார்க்கலையாங்க? 2014 யாருக்குங்க ஓட்டு போட்டோம்? ஜெயலலிதாவுக்கு போட்டு ஓபிஎஸ் வந்து சசிகலா வர மாதிரி வந்து வர முடியாமல் போய் எடப்பாடியை பார்த்துட்டோம். என்ன ஆச்சு? அப்போ இன்னும் ஸ்டேட்டே இல்லாமல் போச்சா? ஏன்னா மோடி டெய்லி ஒரு நாளைக்கு புதுசாக 10 பொய் சொல்லணும்னு அவர் எதுவும் டார்கெட் வச்சுருக்காரா? கேள்வி கேட்டாலும் அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறார், அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காரு. அப்புறம் மிக முக்கியமானது, ராகுல் காந்தி சொன்னதுக்கெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அஜெண்டாவை மோடி செட் பண்ணல, ராகுல் செட் பண்ணுறாரு. ஆனால் மோடி தெரியாதனமாக அம்பானி மற்றும் அதானி பேரை சொல்லி அவரே போய் வம்புல மாட்டிக்கிட்டாரோ? மோடிக்கு டக்குன்னு மோடிங்கிறத பெரிய பிம்பம்ங்கிற பலூனில் குண்டூசி வச்சு குத்தி விட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பாஜக கம்யூனிஸ்டுகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு அங்கே செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கனாலும் கூட இன்னைக்கு அதுலேயே காலி பண்ணுவதற்கான வேலையை என்டிடிவி பார்த்துருச்சு. ஸோ மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக மோடியையும் அமித்ஷாவையும் கை கழுவ தொடங்கி இருக்கிறது. அதாவது அவங்க சொன்னதை இவங்க டெவலப் பண்ணி இனிமேல் நியூஸ் போடாமல் என்ன நடந்ததோ அதை ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிற இடத்த நோக்கி நகர்றாங்க. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே எம்என் ரேகா ஃபண்டு நீங்கள் கொடுக்கல. ரேஷன் அரிசிக்கு அந்த அம்மா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டை போட்டு வாங்கிருச்சு. வாங்கின பிறகு ரேஷன் கார்டில் மோடி படத்தை வைக்கலன்னு 8000 கோடி ரூபா நீங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. புல்வாமா அடித்தாங்க, சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சி கொண்டு வந்து இந்தியாவில் சட்ட ரீதியாக உங்களால் நிறுத்த முடியல. அப்புறம் நீங்கள் அதில் ஒன்றும் பேச முடியாது. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு ஊடகவியலாளர் வளவன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். இப்போ ஹிந்து ராம் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். அதாவது நேரடியாகவே ராகுலும் மோடியும் வந்து ஒன்றா சேர்ந்து வழக்கமாக யூஎஸில் தேர்தல் நடக்கக்கூடிய மாதிரி ஒன்றா சேர்ந்து உங்களுடைய விஷயத்தங்களை வந்து விவாதிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் நான் ரெடி அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. மோடி வந்து இந்த சவாலை ஏற்றுக்குவாரா? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும். மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ச்சவடால் மட்டும்தான். சவாலை ஏற்றுக்கிறது, செஞ்சு காட்டுறது அதெல்லாம் கிடையாதுங்கிறத இந்த 10 ஆண்டுகளாகவே நம்ம பார்த்துருக்குறோம். முதல்ல அந்த கடிதம், அது 3 பேர் கொண்டு குழு எழுதிய கடிதம். முதலாவதாக ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி. கடந்த முறை 4 நீதிபதிகள் வெளியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி பிரஸ் மீட் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதில் அவரும் ஒரு குறிப்பிடத்தக்கவராக இருந்தார். அதே போல் ஜஸ்டிஸ் ஏபி ஷா, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி. இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓய்வு காலத்துக்கு பிறகும் எந்த விதமான பதவிகளுக்கும் நீதிபதிகள் போகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பல விஷயங்களுக்கு, அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போகக்கூடிய பல விஷயங்களுக்கு கருத்து சொல்லக்கூடியவர்களாகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஸோ அவங்களோட சேர்ந்து தான் இப்போ ஹிந்து என்றாம் அவர்களுமாக இந்த அழைப்பை அழைத்திருக்கிறார்கள். ஏன்னா மோடி டெய்லி ஒரு நாளைக்கு புதுசாக 10 பொய் சொல்லணும்னு அவர் எதுவும் டார்கெட் வச்சுருக்காரா ஐடி கம்பெனி மாதிரின்னு தெரியல. ஆக்சுவலாக அது துருவரத்தி தான் சொன்னார், ஒரு நாளைக்கு 10 புது பொய்யாச்சும் சொல்லணும்னு இவர் டார்கெட் வச்சுட்டாரு போல் அப்படின்னு துருவரத்தி சமீபத்தில் சொல்லியிருந்தார். நமக்கு அது அப்படி தான் போயிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் எத்தனாம் பக்கத்தில் இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் தர்றாங்க. டெய்லி இவர் சொல்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தா இல்லவே இல்லை. இவருக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோன்னு யாராவது வேறு ஏதாவது கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கிறது. கேள்வி கேட்டாலும் அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறார், அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு டாக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னா எலெக்ஷன் வர்றதுனால ஒவ்வொரு ஊருக்கும் ஃபோனை போட்டு அங்கே இருக்க மீடியாஸில் இது டாப்போ அங்கேருந்து ஒரு 3 மீடியா வர சொல்லிட்டு கேள்வியும் அவங்களே கொடுத்துருவாங்க. எந்தெந்த கேள்விக்கு நடுவில் எந்த இடத்துல அவர் ஸ்மைல் பண்ணுறதுக்கு பாஸ் விடணுங்கிற வரைக்கும் கொடுத்துருவாங்க. அவங்க போய் அவர்கிட்ட ரொம்ப கடினமான கேள்விகள், உங்களுக்கு பிடிச்ச பெங்காலி ஸ்வீட் என்ன, தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும், குஜராத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜி பிடிக்குங்கிற லெவலுக்கு தான் கேள்வி இருக்கிறது. மோடியை அவரை வந்து அசௌகரியப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் அரசாக 10 வருஷம் நீங்கள் பண்ணதில் இது என்ன ஆச்சு, இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. அப்போ அப்படின்னா உங்களை உள்ளே நெருங்க விட மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்கன்னா. அதுக்கப்புறம் கேட்டுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது கூட உறுதி செய்ய முடியாத, பாதுகாப்பு பத்திரமா திரும்ப வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்கிறதா, அந்த லெவலுக்கு போயிருச்சாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. பிரதமர் வரமாட்டார். அவரை கடைசியாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர் 10 ஆண்டுகளில் முடிச்சு போகும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல்ல, ஒரு பெரிய ஹால் நிறைய அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, கேமரா பர்சன்ஸ் இருந்தாங்க, அவ்வளோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி ஒன்று ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வர சொல்லுங்களேன். அப்போ இதுக்கே முடியல. 1-on-1லேயே அசௌகரியமான கேள்விகளை அவரால் கேட்க ஸ்பேஸ் தராராங்கிற கொஷின் இருக்கு இல்லையா? மோடி வரவே மாட்டார். அதில் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் வேண்டாம். இல்லை, இந்த தேர்தல் களத்தில் எலெக்ஷன் கமிஷன் மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்க,
எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுது, மோடியினுடைய மதவாத பிரச்சாரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஜென்ரலாக பொதுவாக ஒரு கேள்வி கேட்பேன். என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அப்படிங்கிற இமேஜ் ஒரு பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிறது ஒரு தைரியமான ஒரு ஆள், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதவி. இந்த இமேஜில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கே, அப்படி அது ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்போ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த எலெக்ஷனில் 2024 தேர்தலில் பப்புங்கிற வார்த்தை பிரதமர் வாயிலிருந்து வந்திருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இளவரசருங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டாரு. ஷெக்ஸாத் அப்படிங்கிறாரே தவிர பப்புங்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. அமித்ஷாவும் பயன்படுத்தின மாதிரி நமக்கு தெரியல. அப்போ இப்போ யார் பப்புவாக இருக்காங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வியாக இருக்கிறது. அப்புறம் மிக முக்கியமானது, ராகுல் காந்தி சொன்னதுக்கெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேஷ் சென்சஸ் அவர் திரும்ப திரும்ப பேசினார். எஸ்சி எஸ்டி ஓபிசிஸ் அப்படிங்க முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் பதிலுக்கு ஒரு அவதூறை வச்சிங்க, பொய் பிரச்சாரத்தை வச்சிங்க. அவர் அம்பானி அதானின்னு பேசிக்கிட்டே இருந்தார். இவர் அம்பானி அதானியை பற்றி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தான் காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு டோனுக்கு அடுத்து வராரு. அடுத்தது இவங்க சொல்லாத விஷயங்களை எல்லாம், நீங்கள் ட்ரைபல் மக்களுக்கான இடஒதுக்கீடு எங்க, எத்தனை செக்ரட்டரிஸாக இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, திரௌபதி முர்மு அவருடைய தோளினுடைய நிறத்திற்காக தோற்கடிக்க பார்த்தது காங்கிரஸ் அப்படிங்கிறாரு. இப்போ அஜெண்டாவை மோடி செட் பண்ணல, ராகுல் செட் பண்ணுறாரு, அகிலேஷ் செட் பண்ணுறாரு, தேஜஸ்வி செட் பண்ணுறாரு. என்னன்னா, கடந்த காலத்தில் மோடி சொன்னதுக்கு இவங்க பதில் மட்டும்தான் சொன்னாங்க. இப்போ போகிற இடமெல்லாம் கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கிட்டு போய் ராகுல் காட்டிட்டு இருக்காரு இல்லையா? காட்டிட்டு இவர் சொல்கிறதுக்கு பதில் மாதிரி ஒன்று சொல்லிட்டு இதை அப்படியே தூக்கி ஓரம் வைக்கிங்க, அது அப்படியே இருக்கட்டும், பதில் சொல்லியாச்சு, 2 கோடி வேலை எப்போ கொடுப்பேன் நீங்களே எங்கே, இப்போ விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் நீங்களே எங்கே, குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்வோம் நீங்களே எங்கே, அதே போல் இப்போ அக்னிபாத் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திரும்ப பெறப்படணும் அல்லது 3 வேளாண் சட்டங்களில் சொன்னீங்களே எங்கே, இதெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க. இதில் ஒருபடி ஹைலைட்டாக போய் தேஜஸ்வி யாதவ் 2014 பேசினதெல்லாம் கொண்டு போய் ஸ்பீக்கரில் அவர் பேசினதை திரும்ப திரும்ப போட்டு வேற காட்டுறாரு. சொன்னாரே செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு பப்புவாக இவர்கள் பார்த்திருந்தால் மோடி வாயிலோ அமித்ஷா வாயிலோ கடந்த 10 ஆண்டுகளில் கடைசியாக மோடியின் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மோடி சொன்னார், உங்களுக்கு 50 சீட்டு வர்றதுக்காச்சும் மக்கள் அருள் புரியட்டும், மனசு வைக்கட்டும் என்று சொன்னார். இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், ராகுல் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னா, பப்புவாக இருந்தால் நீங்கள் கண்டுக்கவே வேண்டாமே, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் விஸ்வகுரு அப்படின்ல நீங்கள் பேசியிருக்கணும். அப்போ அதுக்கான இடமே இல்லைன்னும் போது நீங்கள் பயப்பட தொடங்கி இருக்கிறீர்கள். இன்னைக்கு பப்புங்கிற வார்த்தையை அவங்க என்ன இன்டென்ஷனில் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் அந்த லெவலுக்கு நம்ம மோடியை சொல்ல வேண்டாம், ஏன்னா இப்போ அவங்களே அதை குறிப்பிட்றது இல்லை. நீ 10 வருஷம் என்னென்னலாம் பண்ணலங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 5 மாநில தேர்தலில் பன்னோட்டிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு தான் பிஜேபி தொங்குச்சு. அவங்களுக்கு கடைசியாக எதுவுமே கிடைக்கலனா இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறதுக்கு அந்த சான்ஸை கூட கொடுக்க வேண்டாம்னு எதிர்கட்சிகள் பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதமர் பேசுகிறாரு, 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாலின் வருவார், பினராயி விஜயன் வருவார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கலாய்க்கிற டோனில் பேசினார். இப்போ பாண்டே மாதிரியான ஆட்கள் கூட இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு பிரதமர் தானா? அதாவது இதனுடைய உள்சாரம் என்னவா இருக்குது அப்படின்னா, எதிரணி அப்படிங்கிறது, காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இல்லை இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பலம் இல்லாதது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை உளவியலாகவே ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா பாண்டே அவரும் பேசுகிறாரு, இவங்க 1 வருஷத்துக்கு ஒரு பிஎம் வர போகிறாரா அப்படின்னு கேட்கறதுனுடைய உள்நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, எதிரணி பலமே கிடையாது, இது வேஸ்ட்டு அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறாங்க. இது தேர்தல் களத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, இப்போ முதல்ல பிரதமர் வேட்பாளரையே அறிவிக்காமல் இதுக்கு மட்டும் இந்தியாவில் யாருமே ஜெயிச்சது இல்லையா? உங்களுக்கு 77 தேர்தலோ, அதுக்கு பிறகு 89, அதுக்கு பிறகு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2004 பிரதமர் யாருன்னு சொல்லிட்டா ஜெயிச்சாங்க? இல்லை. முதல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெறுகிற கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூடி அல்லது எம்பிக்கள் கூடி தேர்ந்தெடுக்கிறவர் பிரதமராகலாம்ங்குது. பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கணுங்கிறது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டும் கிடையாது. 1. 2வது ஒரு பர்செப்ஷன் இமேஜுக்காக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நம்ம ஒரு ஓட்டு போட்டுட்டு 3 முதலமைச்சரை பார்க்கலையாங்க. 2014 யாருக்குங்க ஓட்டு போட்டோம்? ஜெயலலிதாவுக்கு போட்டு ஓபிஎஸ் சசிகலா வர மாதிரி வர முடியாமல் போய் எடப்பாடியை பார்த்துட்டோம். என்ன ஆச்சு? அப்போ இன்னும் ஸ்டேட்டே இல்லாமல் போச்சா? இப்போ மோடி சிஎம்ஆர் இருந்த காலகட்டத்தில் பிரதமர் எலெக்ஷன் அதற்கு பிறகு தானே வந்தார். குஜராத் என்னவா அதுக்கப்புறம் ஆச்சு. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? எத்தனை முதலமைச்சர்கள் அங்கே மாறிட்டாங்க. உங்களுக்கு உத்தவ் தாக்கரே இருந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருந்து ஷிண்டே வந்தாச்சு. அடுத்தது யார் நிற்பா என்னங்கிறதெல்லாம் வேறன்னு பார்த்தாலும் இப்போ இங்கெல்லாம் மாறி போச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ
நீங்கள் 5 பேர் வந்தால் என்ன தவறுங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு யாருன்னே சொல்லாமலே ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஜெயித்தவர்களுடைய மேண்டேட், அது மக்களுடைய மேண்டேட்டாக இருந்தால் அவங்களுக்குள்ள கூட்டணி சர்க்கார்னு வரும்போது யார் வேணாலும் வந்துட்டு போட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க இவங்க வந்தால் நமக்கு செய்வாங்களா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் தனிநபருக்காக அவருடைய தேஜஸுக்காக வாக்களித்தது என்பது இருந்தது, ஒரு ப்ரொபோர்ஷன் இன்னமும் கூட இருக்கிறது. ஆனால் இதே மக்கள் தான் 10 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் இவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இது இவங்க செய்கிறது நமக்கு செட் ஆகலை, நம்மளுடைய வாழ்க்கையில் அது எதையும் மாற்றலைன்னும் போது எதிர்கட்சியில் ஆளே சொல்லாமல் கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லாமல் ஜெயித்ததையும் இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். நீங்கள் 10 வருஷம் என்ன பண்ணணும் உங்களால் ஒரு எலெக்ஷனில் சொல்ல முடியுதா? ஒரு பிரச்சாரத்தில் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு பிறகு மோடி மேக்கப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, க்ளீன் இந்தியா, ஸ்வச் பாரத்னு வளர்ச்சி திட்டமாக சொல்லி இது பண்ணிட்டு இருந்தீங்களே, திறந்து வச்சேன் அதுக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்கிட்டுலாம் சொன்னீங்கல்ல, இது எதை பற்றியாவது எங்கன்னா நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை 10 வருஷம் என்ன பண்ணணும்னு பேசுறதுக்கு உங்களுக்கே இல்லைன்னும் போது சாமானியர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள் தானே அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. கடந்த காலத்தில் வெங்காய விலையை குறைக்க முடியாததற்கெல்லாம் அதுக்கு கைமீறி போனதெல்லாமும் கூட அரசை மாற்றுவதற்கான காரணங்களில் ஒரு காரணமாக இந்தியாவில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தணும். 5 பேர் வந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கணுமான்னு தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர முகம் என்பதை தாண்டி அந்த அரசு அதனுடைய கொள்கை நான் மீன் பண்ணுற பாலிசிஸில் என்னவா இருக்குது, அவர்களுடைய அன்றாட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாங்களாங்கிறது தான் மக்களுடைய தேவையாக இருக்கிறதே தவிர பிரதமரே சொல்லலைனாலும் ஓட்டு போட்டு கொண்டு வர மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இவங்களுடைய நோக்கம் அது பாண்டியவாக இருக்கலாம் இல்லை மோடியாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட ஒற்றுமையாக இல்லை. ஒரே முதலமைச்சர் ஒருத்தரே தான் பிரதமராக வரணும் ஏன் சொல்லணும்? அது கான்ஸ்டியூஷன் மேண்டேட் கிடையாது. அப்படி வரலன்னா சட்டவிரோதம் எதுவும் எலெக்ஷனில் சட்டம் இருக்கா என்ன? கிடையாது. மக்கள்கிட்ட அவங்க போகிறாங்க, வாக்களித்தா மக்கள் அளிக்க போகிறாங்க, நிராகரித்தா நிராகரிக்க போகிறாங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தல, இப்போ இவ்வளோ பேசல பாஜக சமீபத்தில் 5 மாநில தேர்தல் இருந்தது. எந்தெந்த ஸ்டேட்லலாம் இவர் தான் எங்கள் சிஎம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டாங்க 5 மாநில தேர்தலில். அதில் இப்போ ஆட்சியை 3 இது பிடிச்ச பிறகு இவங்க 3 பேர் தான் வருவாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியலல்ல. எங்கெங்கிருந்தோ ஆட்களை கொண்டு வந்து கட்சியை சேர்ந்தவர் தான் கொண்டு வந்து இவங்க ஆக்கினாங்க இல்லையா? அப்போ அது எங்கேருந்து வருது? ஒரு சிட்டிங் சிஎம்மாக இருந்த மனோகர்லால் கட்டார் ரிசைன் பண்ண சொல்லிட்டு எம்பியாக இருந்த நயப் சைனி நீங்கள் கொண்டு போய் ஹரியானாவில் சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சுருக்கிறீங்க. அவர் இன்னைக்கு சிட்டிங் எம்பி, இப்போ அவருக்கு லோக்சபாவில் கொடுக்கல, அங்கே இடைத்தேர்தல் இன்னைக்கு சொல்லிட்டாங்க. மனோகர்லால் கட்டாரை எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லிட்டு எம்பி இன்னைக்கு சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் என்ன கணக்குங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் செஞ்சால் இப்போ கர்நாடகா எலெக்ஷன் நீங்கள் தோத்தீங்களே, அங்கேயும் நீங்கள் சொல்லலை, ஹிமாச்சலில் தோத்ததுலையும் சொல்லலை. ஜெயிச்ச 18 வருஷமாக முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகானுக்கே திரும்ப நம்ம முதலமைச்சரான்னு தெரியாமல் தானே பண்ணீங்க. அப்புறம் அதெல்லாம் இப்போ பலவீனத்தினுடைய வெளிப்பாடா அப்படிங்கிற கேள்வி தானே வருது. இது ரொம்ப முக்கியமாக இப்போ என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி ஒரு பெரிய குறியீடாக இருக்குது. ஒன்று, மீடியாக்கள்கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சொல்கிறேன் நான், சேட்டலைட் சேனல்ஸ் இப்போ அவங்களுடைய ராகுல் குறித்தான அப்ரோச்சில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதே மாதிரி பிஜேபி குறித்து எழுதுறதுல ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தினுடைய குறியீடுகளும் என்னவா இருக்குது? இது எப்படி நம்ம பார்க்குறது? இல்லை, இப்போ பங்குச்சந்தை அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது அரசுகளுடைய அந்த மாற்றம் இல்லை பெரிய அளவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா பங்குச்சந்தைகளுடைய அந்த போக்கை வச்சு நம்மளால் கணிக்க முடியும். வரப்போகிறதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் மாறினா இப்போ நமக்கு நம்ம போட்டிருக்க பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா யார் வந்தாலும் அதை நோக்கி போகக்கூடியவர்கள் தான் முதலீட்டாளர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஹிண்டன்பர்க் வந்த பிறகு அதானியுடைய அவ்வளவுதான் விழுந்தது. பட் அதுலேயுமே மேனிபுலேஷன்ஸ் பண்ணி ஒரு மாறி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்தது. சர்வதேச சமூகம் இன்னைக்கு இந்தியாவில் களம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பதை உணரத் தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு சைடு. நம்ம பங்குச்சந்தையினுடைய விஷயங்களையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். இந்த பக்கம் மீடியாவுக்கு வந்தோம்னா ஒரு விஷயம் அது எதேச்சையாக நடந்தது. ஆனால் மோடி தெரியாதனமாக அம்பானி மற்றும் அதானி பேரை சொல்லி அவரே போய் வம்பில் மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 2 ஊடகங்கள், அதானி அம்பானி 2 பேர்கள் இன்றைக்கி ஊடகம் இருக்குது. அவங்க 2 பேரும் மோடிக்கு டக்குன்னு மோடிங்கிறத பெரிய பிம்பம்ங்கிற பலூனில் குண்டூசி வச்சு குத்தி விட்டாங்க. என்டிடிவி சந்தேஷ்கலியில் ஸ்டிங் ஆப்ரேஷன் ஏற்கனவே ஆல்ரெடி பண்ண ஸ்டிங் ஆப்ரேஷனுடைய அடுத்த கட்டத்துக்கு போய் சந்தேஷ்கலியில் நிகழ்த்தப்பட்டது மேற்கு வங்கத்தில். அது முழுக்க ஒரு ஸ்டேஜ்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை என்டிடிவி கொண்டு வெளியில் போட்டு உடச்சிருச்சு. இது வெஸ்ட் பெங்காலில், ஏன்னா அவங்க சந்தேஷ்கலியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெருசாக போனாங்க. 2 மாதம் பெரிய கலவரம், 2 மாதம் மிகப்பெரிய லெவலுக்கு போச்சு. உங்களுக்கு இது தொடர்பாக அங்கே போராடுவதற்கு போயிருந்த எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி, பிஜேபியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சுவேந்து அதிகாரி, அவர் அங்கே இருந்த ஒரு சீக்கிய போலீஸ்காரரை காலிஸ்தானின்னு கூப்பிடுறாரு.
அப்படி கூப்பிட்டு அது அடுத்த கட்டமாக பெரிய லெவலுக்கு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய சீக்ஸும் ஒருங்கிணையக்கூடிய இடத்துக்கெல்லாம் நகர்ந்தது. அதை தாண்டி இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது ஒரு கம்ப்ளீட்டான போலரைசேஷனாக அதை மாறுவதற்கு எல்லா வேலையும் பிஜேபி பார்த்துச்சு. இது கடைசியாக வாக்கு வரக்கூடிய கட்டத்தில் அது மொத்தமும் ஸ்டேஜ்டுன்னு வரும்போது அது கம்ப்ளீட்டாக காலியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதில் என்ன லெவலுக்கு போகுதுன்னா, வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி அதை கம்ப்ளைண்ட்டாக மாற்றிட்டாங்க எங்ககிட்ட அப்படிங்கிற லெவலுக்கு பெண்கள் பேசுகிறாங்க இல்லையா. இதை மொத்தமாக எடுத்து பிஜேபி நமக்கு கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் ஸ்விங் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதில் ஒன்று மேற்கு வங்கம், ரெண்டாவது பீகார், மூணாவது மகாராஷ்டிரா. இந்த 3 மாநிலங்கள் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் எப்படி ஸ்விங் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் டெல்லிக்கு யார் போகிறா இல்லைங்கிறத முடிவு பண்ணக்கூடியதாக இருக்கும்னு ஒரு பார்வை இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பாஜக கம்யூனிஸ்டுகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு அங்கே செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்குனாலும் கூட இன்னைக்கு அதுலேயே காலி பண்ணுவதற்கான வேலையை என்டிடிவி பார்த்துருச்சு. நீங்கள் அதானின்னு பேரை சொன்னீங்க, அவங்க அடுத்த நாள் வேலையை பார்த்துட்டாங்க. அம்பானின்னு பேர் சொன்னாரா? மோடி பேசக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ஃபேக்ட் செக்கிங்க, நியூஸ் 18 குழுமம் அவர் பேசக்கூடிய பேசி முடிக்க அது உண்மையாக போயான்னு இன்னைக்கு ஃபேக்ட் செக்கிங்கிற பேரில் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜீ நியூஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அது அபய் ஓஜாவினுடைய அது டெர்மினேஷன்னு சொல்கிறாங்க, ரெசிக்னேஷன்னு சொல்கிறாங்க. நீங்கள் விலகிறங்கன்றதுக்கு பிறகு அவராக விலகல் கடிதம் கொடுத்தாரா இல்லை அவங்களே நீக்கிட்டாங்களாங்கிறதெல்லாம் வேற. பட் பாஜகவுக்கு ஆதரவாக செய்திகளை இல்லை, பாஜகவினுடைய மவுத் பீஸ் போலவே நிகழ்ச்சிகளை வடிவமைத்து நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவராக விலக தொடங்கி இருக்கிறார்கள் ஜீ நியூஸ்ல இருந்து. ஏன்னா பெருமுதலாளிகளை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் அவங்க பகச்சிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. தொழில் நடக்கணும்னா ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இருக்கணும். அதாவது இப்போ எல்லா பெருமுதலாளிகளுமே பிரதான ஆளுங்கட்சி பிரதான எதிர்கட்சி 2 பேருக்குமே பணம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 10 மடங்கு கொடுத்துட்டு உங்களுக்கு 1 மடங்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு டு அன் எக்ஸ்டென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸினுடைய வங்கி கணக்கு முடக்கம் மற்ற விஷயங்கள்லாம் போன சமயத்திலும் கூட அம்பானி சைட்லேருந்து சில சப்போர்ட்ஸ் காங்கிரஸ் தரப்புக்கு இல்லை இந்தியா தரப்புக்கும் வந்திருக்கலாம். ஆக்சுவலாக பிஜேபிக்கும் கொடுத்துட்டு தான் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே காங்கிரஸ்க்கு போதுமான லெவலுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான சில செவி வழி செய்திகளும் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கோபத்திலையும் ஜி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஊடகங்கள் இன்னைக்கு அதுலேயும் அதாவது நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிர பிஜேபியினுடைய விங்காவே மாறினவங்களால் இப்போ அர்னாப் கோஸ்வாமி கடைசி வரைக்கும் ஒன்றும் மாற போகிறதில்ல. நீங்கள் அது வேறன்னு வச்சுக்கோங்க. மற்றவர்கள் எல்லாம் கூட போய் நேற்று கெஜ்ரிவால் வெளியில் வந்துட்டார். இன்றைக்கி காலையில் எதை தெரியுமா கோடி மீடியாக்களில் ஒரு சிலர் போடுறாங்க, பாகிஸ்தானினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் கெஜ்ரிவால் வருகையை வரவேற்று ட்வீட் போட்டார். இதை நியூஸாக எடுத்துகிட்டு காலையில் உட்காந்து செய்தியாளர் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன மாதிரியான ட்வீட் போடப்பட்டிருக்கு, உடனடியாக அந்த தகவல்களை சொல்லுங்கள். அவங்க ஹிந்தியில் வளைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரே பார்த்தா தெரிஞ்சிருமே ட்வீட்டு. ஆமாம், அரங்கத்தில் தான் இருக்கிறீங்க நீங்கள், அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு, இந்த பதிவை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கோம். பாகிஸ்தானுடைய அவர் வாழ்த்திட்டாருன்னா அப்படின்னா ஜிகே வேறு நாட்டுக்காரங்களாம் வாழ்த்தினா நீங்கள் அதை பெரிய நியூஸாகி அவரை வாழ்த்தினாருங்கிறீங்க. இலங்கையில் நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தது அங்கே அதிகாரியாக இருந்தவங்களே போட்டு உடச்சிட்டாங்க. அதெல்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் தொட மாட்டீங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது கோடி மீடியாவில். இந்த அதாவது அடுத்து இந்த மழை வரப்போகிறது மயிலுக்கு தெரியுங்கிற மாதிரி எதை நோக்கி பாலிடிக்ஸ் போகுது என்பதை நிறுவனத்தில் செயல்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிந்து கொண்டாலும் கூட ரொம்ப நாளாக இருந்துட்டு மோர் லாயல் தன் த கிங் பாங்க, ராஜாவை விட ராஜ விசுவாசம் அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற சிலர் இன்னும் விளக்கப்படாமல் இருக்கிறார்கள். செய்தி நிறுவனங்கள் இன்னும் ஒரு 2 வயசுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக களம் மாறுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவர்களுக்கு அந்த இடங்களில் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள். நிறுவனங்கள் பெருமுதலாளிகளாக இருக்கிறார்கள் அந்த முடிவுக்கு தான் வருவார்கள். ஸோ மீடியா கொஞ்சம் கொஞ்சமாக மோடியையும் அமித்ஷாவையும் கை கழுவ தொடங்கி இருக்கிறது. அதாவது அவங்க சொன்னதை இவங்க டெவலப் பண்ணி இனிமேல் நியூஸ் போடாமல் என்ன நடந்ததோ அதை ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க. அதுதான் நம்ம இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ மீடியா ஒரு பக்கம், பங்குச்சந்தை ஒரு பக்கம், இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது சர்வதேச சமூகமும் ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறதாக தான் சில பத்திரிகைகள் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, ஜிஏ சொல்கிறாரு இந்தியாவினுடைய தேர்தலை அழுத்தம் கொடுப்பதற்காக வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஜிஏ சொல்கிறார். இல்லை, அதனுடைய உண்மைத்தன்மை என்னவா இருக்கும்? அது வந்து அவரை வீழ்த்த வேணும். அவர் சில இடத்துல சொல்கிறாரு, என்னை வந்து உள்நாட்டிலையும் என்னை பிரதமராக கூட மாட்டேங்கிறாங்க, வெளிநாட்டிலும் சில சக்திகள் வந்து நான் பிரதமர் ஆகிறது விரும்பலை அப்படிங்கிறது. அவர் பாஜக ஜெயிக்கிறத பற்றி பேசலை, அவர் தொடர்ச்சியாக நான் பிரதமர் ஆகிறத பற்றி பேசுகிறாரு. நான் பிரதமர் அதுக்கு சதி நடக்குது அப்படின்னு பேசுகிறாரு. நம்ம இது எப்படி பார்க்குறோம்? இல்லை, அவர் உள்நாட்டில் என்ன பிரதமராக விடலை அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தையும் மோகன் பகவத்தையும் அடுத்தது அமித்ஷாவையும் சொல்கிறாராங்கிறத ஜி தான் தெளிவுபடுத்தணும். இப்போ வெளிநாட்டு சக்திகள் அப்படின்னா நீங்கள் தான் விஸ்வகுருவாச்சே
சார். உங்களை தடுக்கிறதுக்கு வெளிநாட்டில் ஒரு சக்தி எங்கிருந்து வந்ததுங்கிற கேள்வி வருது. நீங்கள் தான் தேர்தலுக்கு ஆட போட்டிங்களே, 3ஆம் உலக போரை தடுத்து அதை வந்து தடுக்கக்கூடிய வல்லமை புரிஞ்சவராக ஜி இருந்தார்னு கங்கனா ரனாவத் அவங்க பேசுகிறாங்க. உங்கள் வேட்பாளர் தான் கொண்டு போய் ஹிமாச்சலில் நிறுத்தியிருக்கிறீங்க, அந்த அம்மையார் பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யாங்கிற கேள்வி இருக்குது. அதாவது வெளிநாட்டு சக்திகள் ஒரு தேர்தலையே மாற்றி நிர்மாணிக்கக்கூடிய அளவுக்கு வருமாங்கிற கேள்வியை நம்ம முதல்ல எழுப்பணும். உள்ளுக்குள்ள கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அவர்களால் முழுக்கெல்லாம் படிக்க முடியாது. அவங்களால அதிகபட்சம் சர்வேஸ் எடுக்க முடியும். இங்கே அவங்களுக்கான ஏஜென்சிஸ் இருக்கிறது, இல்லை வேறு ஏஜென்சிஸை டெபியூட் பண்ணாலும் கூட கிரவுண்டில் என்ன மாதிரி இருக்குங்கிற பல்ஸை ஒரு சர்வேவாக வாங்கி யூஎஸோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் முன்னாடியே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுமே கூட இங்கே பாஜகவுக்கு மெஜாரிட்டி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே செய்திகள் வெளியாச்சு. இங்கே மக்கள் வாக்கு செலுத்துவது என்பதை லோக்கல் பிரச்சனைகள் தான் தீர்மானிக்குது. நம்ம ஊரில் ரொம்ப நாளாயிடுச்சு எம்பி எலெக்ஷனுக்கு தேசிய பிரச்சனைகளை வச்சு பேசுறதுங்கிறதெல்லாம் மக்கள் மறந்தாச்சுங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஊர்லேயே எம்பிகள் போடும்போது ரோடு போட்டு தரல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, நம்ம அவ்வளோ பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்தியா மாதிரியான அமைப்பு முறைகளில் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு லோக்கல் பிரச்சனை மாறும். இந்த முறை மேற்கு வங்கத்தில் நரேட்டிவே பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே எம்என் ரேகா ஃபண்டு நீங்கள் கொடுக்கல. ரேஷன் அரிசிக்கு அந்த அம்மா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டை போட்டு வாங்கிருச்சு. வாங்கின பிறகு ரேஷன் கார்டில் மோடி படத்தை வைக்கலன்னு 8000 கோடி ரூபா நீங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் அவங்க கொண்டு போகிறாங்க. அதை தாண்டி இவர் சிஐஏ அது சார்ந்த விஷயங்கள் அங்கே போகும்போது எக்ஸ்பிளிசிட்டாக இவங்க பேசக்கூடியது இப்போ சந்தேஷ்கலி விவகாரம் வரைக்கும் லோக்கல் பிரச்சனையாக மட்டும்தான் எம்பி தேர்தல் இருக்கிறது. மகோ அமைச்சர் அவங்க கிருஷ்ணா நகர் தொகுதியில் என்ன வீழ்த்தி இருக்கிறாங்க, உங்களுடைய மேண்டேட்டை வேற முறையில் சட்டத்துக்கு மீறி இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு வைக்கிறாங்க. இப்படி லோக்கல் இஷ்யூஸ் தான் போகுது. அப்போ பெருநிறுவனங்கள் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னா, இவங்களுடைய நிர்வாகத்தில் நடந்த சீர்கேடுகள் தொடர்பாக இப்போ பைலேட்ரல் ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும், அதில் ஏதாச்சும் காசு போனது வந்தது. இப்போ உதாரணத்துக்கு போபர்ஸ் பீரங்கியில் ராஜீவ்காந்தி இது கசிஞ்ச மாதிரி நிர்வாகத்தின் ரீதியாக நடைபெற்ற சில விஷயங்கள் அது தொடர்பான ஏதாவது ஆவணங்களை வெளியிடலாமே தவிர அதை தாண்டி தேர்தலில் யார் ஓட்டு போடணும், யார் ஜெயிக்கணும், யாருக்கான பாயிண்ட்ஸ் என்ன பேசணுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய இடத்துக்கு இல்லை. இவர்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை இவர்கள் வெளியிடலாம். அதானியை அவங்க நினச்சி டச் பண்ணாங்கன்னா இங்கே ஜி சரிவாருங்கிற கேல்குலேஷனில் தான் நமக்கு ஹிண்டன்பர்க் வந்தது. பட் அதுக்கு பிறகு அங்கே எக்கச்சக்க பிரச்சனைகள் போச்சு. ட்ரம்ப் இப்போ டெய்லி ஏதாவது பண்ணிவிட்டு போய் அபராதம் கட்டிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் கண்ட வேண்டிக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஐ திங்க் 10 முறை அபராதம் கட்டிட்டாரு. மறுபடியும் அப்படி தான் பேசுகிறாரு, நான் அப்படி தான் பேசுவேங்கிறாரு. இந்த பிரச்சனைக்குள்ள யூஎஸ் மாட்டினதில் அவங்க கிட்டத்தட்ட அப்படியே போயிட்டாங்க. இதே நேரத்தில் இப்போ கனடா நிஜார் இது சம்மந்தமானதோ அல்லது பன்னூன் தொடர்பாக யூஎஸ் பேசினதோ இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. ரஃபேல் விவகாரம் தொடர்பானது அங்கே சார்ஜ் ஷீட் போடப்பட்டு விசாரணை போயிட்டுருக்கு அங்கே கோர்ட்டில். அதே போல் இப்படியெல்லாம் வரும்போது இவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு மக்களுடைய பணத்தை சர்வதேச அளவில் எப்படி பயன்படுத்திடுறாங்க, உள்ளுக்குள்ளே எப்படி வெளிநாட்டு கம்பெனி முதலீடுகள் உள்ளே கூப்பிட்டு வந்தது, இது தொடர்பான விஷயங்களை வெளியிடலாமே தவிர ஊழல் விவகாரங்கள் தேர்தலில் பெரிய லெவலுக்கு எதிரொலிக்குமாங்கிறதே நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அண்ணா ஹசாரே காட்டி ஒரு பெரிய ட்ராப் அப்போ நடந்தது. அப்போ பாஜக அரசினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, கட்சிகளை தாண்டி சிவில் சமூகத்தின் மூலமாக அன்னைக்கு இருந்த யூபி அரசுக்கு எதிராக அவங்க தூண்டினாங்க. கட்சிக்காரன் பேசினா அவன் கட்சி எதிர்கட்சி பேசுகிறான்னு போயிடும். பட் அன்னைக்கு எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தாங்க. காந்தியவாதி அப்படின்னு கெஜ்ரிவால் வந்தார். ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்த கெஜ்ரிவாலோ அண்ணா ஹசாரே முதல்ல வந்தார். அடுத்து கெஜ்ரிவால், கிரண்பேடி போன்றவர்கள் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி தொழிலாளர்களிருந்து ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்தாங்க. சிவில் சமூகத்தினுடைய பிரச்சனையாக அது அன்றைக்கு மாற்றப்பட்டது. அப்படி வரும்பொழுது ஒட்டுமொத்த குரலாக நம்ப வைக்கப்பட்டு ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லைங்களா? இப்படியான ஸ்பேசஸை வந்து அன்றைக்கி அவங்க கிரியேட் பண்ணாங்க. இது வந்து கிரியேட்டிவாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாமே தவிர வெளிநாடுகள் தான் யார் வர வேண்டும் என்பதை முடிவு செய்யும்னா அது ஒரு எல்லைக்கு மேலே பிரதமருக்கு சுற்றி பாகிஸ்தானை மட்டும் காட்டினா 10 வருஷமாக அவனும் தான் எதுவும் பண்ணலையே. அவங்க ஏதாவது புல்வாமா அடித்தாங்க, சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சி கொண்டு வந்து இந்தியாவில் சட்ட ரீதியாக உங்களால் நிறுத்த முடியல, அப்புறம் நீங்கள் அதில் ஒன்றும் பேச முடியாது. இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரும்போது அப்போ உள்நாட்டில் எதிரிகள்ங்கிறத தாண்டி வெளிநாடு அப்படின்னா அவ்வளோ வீக்காக இருக்கிறீங்களா ஜி அப்படின்னு தான் நம்ம அவர் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.